தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள். வரக்கூடிய ஏப்ரல் 13 13/4/2022 அன்னைக்கு குரு கிரகமானது மீன ராசிக்கு போகுது. கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போகுது. அதில் ஏறக்குறைய 12 மாதங்கள், ஒரு வருடம் அதாவது 2023 ஒரு வருடம் மீனத்தில் இருக்கும். அப்படி மீனத்தில் இருக்கும்போது 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏற்கனவே என்னுடைய குரு பயிற்சி பண்ண இதுக்கு முந்தின 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான மிக மிக முக்கியமான பண ரீதியான மாற்றங்கள். ஏன்னா பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பண ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், ஏற்றம் இறக்கம், சுப காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியினை பொருட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கும். குரு நல்ல இடங்களில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மராகு, ஜென்மக்கேது இப்படிலாம் இருந்தாலும் கூட ஒரு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால தான் குரு பயிற்சியை நம்ம ரொம்ப இம்பார்ட்டனாக பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், எளிய பரிகாரங்களுடன். தேவைன்னா பரிகாரம் தேவை, இல்லைன்னா தேவையில்லை, சரியா பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாலே குரு ஆதிக்கமுடைய ராசி. தனுசு ராசி அப்படின்னாலே குரு ஆதிக்கமுடைய ராசி. அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் நட்சத்திரங்கள். மூல நட்சத்திரம் 1 to 4 கேதுனுடைய ஆதிக்கம். அப்புறம் பூராடம் 1 to 4 சுக்கிரன் ஆதிக்கம். கார்த்திகை அதாவது உத்திராடம் 1 இது சூரியனுடைய ஆதிக்கம். இதான் தனுசு ராசி. இப்போ இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 7.5 சனி. 7.5 சனியில் ஏறக்குறைய ஒரு 6.5 வருஷம் முடிஞ்சிட்டு இன்னொரு 1 வருஷம் இருக்குது. போக்குச்சனியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே கொஞ்சம் கெடுபலன்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இப்போ ஓரளவு தெளிவான நிலையில் இருக்குது. ராகு பயிற்சியும் பெருசாக பாதிப்பாக இல்லை. இப்போது இதுக்கு எல்லாவற்றிலையும் சிகரம் வைத்தார் போல குரு பயிற்சி நல்ல ஒரு அருமையான குரு பயிற்சி. குரு பயிற்சினால் நிறைய நெருக்கடிகள்லாம் நீங்கி சௌபாக்கியங்கள் கிடைக்கும். எல்லா விதமான இடர்களும் முழுமையாக சூரியனை கண்ட பனி போல விலகுது. அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நன்மையான பலன்களை செய்யும். நினைத்த காரியங்கள் கைகூடும், தொட்ட காரியங்கள் துளங்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம், பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டு, அதான் ரொம்ப மெயின். ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பதவி உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய பணங்கள், இதுவரைக்கும் முடங்கி கிடந்த பணங்கள்லாம் படிப்படியாக முயற்சி பண்ணுங்க வந்துடும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமானது, ஆடிட்டிங், வக்கீல், ஜோதிடர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவுளி, இந்த மாதிரி தொழில்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபகாரிய செலவுகள் நடக்கும். லாபங்கள் வரும். பூர்வீக சொத்தின் மூலமாக எதிர்பாராத சில பூர்வீக சொத்தை விற்று நிறைய பணம் வரலாம். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய லாபங்கள்லாம் வரும். பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி மீண்டும் ஒரு அந்யோன்யமான ஒரு சூழல் ஏற்படும். அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தான். ஒன்றும் உங்களுக்கு தெய்வ வழிபாடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்ல முன்னேற்றமாக இருக்கிறதுனால டோன்ட் வரி. சரி, அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசினா சனி ஆதிக்கமுடைய ராசி. ஏற்கனவே ஜென்மச்சனி இருக்குது. அது உட்காந்துக்கிட்டு அடுத்தாப்புல அதில் உள்ள நட்சத்திரம் இதெல்லாம்
உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் 2, 3, 4. அப்புறம் சந்திரனுடைய திருவோணம் 1 to 4. அப்புறம் செவ்வாயுடைய அவிட்டம் 1, 2. இதுதான் மகர ராசி. ஜென்மச்சனி மகர ராசிக்கு நிச்சயமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வாய் திறந்தெல்லாம் சொல்ல வேண்டாம், வெளியே சொல்ல முடியாமல் நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்துக்கு போகக்கூடிய குரு பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல பலனை செய்யாது. கவனமாக இருங்க. நிச்சயமாக ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகளை கொடுக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. நான் சொல்கிறது ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக ஞாபகம், ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி ஸ்டேஜில் இருப்பாங்கள, பிள்ளைகளை வச்சு, அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நிறைய சோதனை செய்யும். மெடிக்கல் ரீதியான செலவு செய்யும். தேவையற்ற பணத்தை கொடுத்துட்டு ஏமாற வைக்கும். இந்த டயத்துலலாம் வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்குறேன், வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய சங்கடங்களும் வீழ்ச்சிகளும் இருக்கும். அதே மாதிரி புரோக்கரேஜ் தொழில் பார்க்குறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. கெட்ட பேர் வந்துடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கண் விழி பிதுங்கி போய் இருக்கீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. பதவிகள்லாம் பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பதவி இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கவனம். புதிதாக திருமணமானவர்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. சில நேரங்களில் பிரிவுகளை உண்டு பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போங்க, வேறு வழி கிடையாது. நான் இடமாற்றம் பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னால் வேறு ஏதாவது சங்கடங்கள் வந்துடக்கூடாது, பாருங்கள். அது மாதிரி வீடு கட்டுறதுக்காக லோன் ஏற்பாடு பண்ணவங்களாம் கவனமாக இருங்க. கடன்களை ரொம்ப வாங்காதீங்க, சிரமப்பட்டுருவீங்க. மகர ராசிக்கு கட்டாயமாக தெய்வ அனுக்கிரகம் தேவை. தெய்வ வழிபாடு மிக 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 அவசியம். கூடுமான வரைக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சித்தர்கள் சமாதி இருக்குல்ல, அங்கே அன்னதானம் கொடுக்கலாம். சித்தர்கள் சமாதியில் அன்னதானம் கொடுக்கறது நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தானம் கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கெடுபலன்களை குறைக்கும். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசி சனி அதிக்கமுடைய ராசி தான். அதுவும் அதில் உள்ள நட்சத்திரம் அவிட்டம் 3, 4 செவ்வாயுடைய நட்சத்திரம். சதயம் 1 to 4 ராகுடைய நட்சத்திரம். அப்புறமா பார்த்திங்கன்னா பூரட்டாதி 1, 2, 3 இது கும்பராசி. கும்பராசிக்கு இது வரைக்கும் ஜென்மகுருவாக இருந்தது இப்போ 2ஆம் இடம் மீனத்துக்கு போகுது. உண்மையிலே நல்ல ஒரு அருமையான குரு பயிற்சி. பொருளாதார ரீதியாக உயர்வு, முன்னேற்றம், சுப காரியங்கள், தடையற்ற பண உறவு, புதிய வாகன யோகம், இது எல்லாமே நடக்கும். நெருக்கடிகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை தேடி அலையக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, படித்துட்டு வேலை தேடிக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி கல்யாண காரியங்கள், தடைப்பட்டு நின்று போன கல்யாண காரியங்கள்லாம் நடக்கும். ஒரு அற்புதமானதாக இருக்கும். சிலருக்கு எப்படி இடம் விட்டு இடம் தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகள், அங்கே வெளிநாட்டு சொல்ல தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன செய்யும், வரும். அதே மாதிரி குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது, நீண்ட காலமாக காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டயத்தில் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளாக விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வாகன யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக அடமானம் போன கடன், நகை இதெல்லாம் கொஞ்சம் கடனை அடைச்சிடலாம், நெருக்கடியை குறைச்சிடலாம். இழந்த பெருமையை மீட்டும் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சி. குறிப்பாக காவல்துறை, இராணுவம், டீச்சிங்கில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க, டிசைனிங் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும்.
சிலருக்கு வந்து குடும்பத்தோட டூர் போயிட்டு வர்ற மாதிரியானது இருக்கும், ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நீராடக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். சிலருக்கு கோயில் காரியங்களுக்கு பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கும்பராசிக்கு காத்திருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பரிகாரம் தேவையில்லை, நல்லதாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்து அப்படியே மீனராசி. மீனராசிக்கு ஜென்மகுரு தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கு. பொதுவாக வந்து இந்த ஜென்மகுரு அப்படிங்கிறது சிறப்பானது கிடையாது. சொந்த வீட்டில் தன் வீட்டிலே இருக்குன்னு நம்ம பொதுவாக சொல்லிக்கலாம். ஆனால் வந்து முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜென்மகுரு அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். குறிப்பாக வந்து புதிதாக திருமணமானவர்கள் ரொம்ப கவனம். காதல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க, அவமானப்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிதான திருமணமானவர்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், இதை மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நான் குறிப்பாக ஷார்ப்பாக சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து குழந்தையை வந்து வயிற்றில் சுமக்கிறவங்கலாம் டாக்டரை ரொம்ப கன்சல்ட் பண்ணி டாக்டர் சொல்கிறத கேளுங்க. டெலிவரியில் ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்காம வரலாம், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பூர்வீக சொத்து மூலமாக நிறைய பேருக்கு லாபங்கள் கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து சிலர் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியானது இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஏன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் எப்படி கொண்டாலும் மாறி மாறி வரலாம். அதனால் இந்த கண் சம்மந்தமான ஆப்ரேஷன் யாரும் பண்ணுறதுங்கன்னா அந்த நேரத்தில் பண்ணிக்கோங்க. கடன் புதுசாக வாங்காதீங்க, இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புதுசாக கடனை வாங்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் பொறுப்புகளை வந்து போடாதீங்க, போட்டால் நிச்சயமாக பிரச்சனை வரும். அரசாங்க ரீதியாக பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்க. இல்லைன்னா வந்து உத்தியோகத்தில் வந்து நிறைய நெருக்கடி சிரமங்களை அனுப்பிக்கொண்டு இருக்கும், கெட்ட பேர்கள் வாங்க வேண்டியிருக்கும். யாருக்கிட்டே தேவையில்லாமல் கை நீட்டு பணத்தை வாங்காதீங்க, மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு போலீஸ் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையில் வரலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புதுசாக பணத்தை அள்ளி போடாதீங்க, இருக்கிறத அப்படியே கொண்டு போங்க. ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீதித்துறை கோர்ட் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து இருக்குது. அறநிலையத்துறை அது நல்லா இருக்கும், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. வங்கி வேலை, ஆடிட்டிங் சம்பந்தமான வேலை, அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வாகனத்துறை சம்பந்தமாக வாகன ஓட்டிது, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய சங்கடம் இல்லாமல் அது வாட்டுக்கு நிச்சயம் போய்கிட்டே இருக்கும். எக்காரணம் கொண்டும் இந்த ஓராண்டு ரொம்ப குடும்பத்தில் பொறுமையாக போகும். மனைவி கணவன்கிட்டையும் கணவன் மனைவி கிட்டையும் பொறுமையாக போங்க. கல்யாணம் முடியாதுன்னா வீட்டில் அம்மா அப்பா கிட்ட அனுசரித்து போங்க. உத்தியோகம் பார்க்குறவங்க வேலை பார்க்குற இடத்துல அனுசரித்து போங்க. இப்படின்னு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போங்க. அப்போ தான் உங்கள் வண்டி நல்லா இருக்கும். சரியா? நீங்கள் கட்டாயமாக வந்து தெய்வ வழிபாடு பண்ணணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஓராண்டு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அறுபடை வீட்டுக்கும் போய் சாமி கும்பிடுங்க. நான் தொடர்ந்து ஒரே நாளில் அப்படிலாம் சொல்ல, இந்த மாதத்தில் ஒரு அறுபடை வீட்டுக்கு போங்க, இன்னொரு மாதம் இப்படி அறுபடை வீட்டுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த அறுபடை வீட்டு தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜென்ம குருவினால் வரக்கூடிய நிறைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் வந்து மாற்றி விட்டு மறந்துடாங்க. ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி வந்து திருமணம் கல்யாணம் முடிகிறதுல நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண நெருக்கடியில் இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் முடிக்கல, அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருந்தாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி பண உதவிகளை வந்து செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடியை குறைக்கும். பள்ளியறை தரிசனத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து மீனராசிக்கு உண்டான குருவால் வரக்கூடிய கெடுபலன்களை மாற்றும். சரிங்களா? இதுவரையில் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். இப்போ கடைசியாக தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் இதில் பார்த்தாச்சு. குருஜி விசிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.